ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நெய் சாப்பாடு எப்படி செய்ய போகிறோம்னு பார்க்க போகிறோம். தேவையான பொருட்கள் அதுக்கு பாஸ்மதி ரைஸு 1 கிலோ, நெய் 200 கிராம், லெமன் தேவையான அளவு, தக்காளி 1/4 கிலோ, பச்சை மிளகாய் 50, கொத்தமல்லி தேவையான அளவு, புதினா தேவையான அளவு, தயிர் தேவையான அளவு, பட்டை கிராம்பு லவங்கம் தேவையான அளவு, இஞ்சி 100 கிராம், பூண்டு 100 கிராம், வெங்காயம் 200 கிராம். நெய் சாப்பாட்டுக்கு ரெடியான காயெல்லாம் கட் பண்ணியாச்சு. வெங்காயம் கட் பண்ணியாச்சு, தக்காளி கட் பண்ணியாச்சு, கொத்தமல்லி கட் பண்ணியாச்சு, புதினா கட் பண்ணியாச்சு, பச்சை மிளகாய் கட் பண்ணியாச்சு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சாச்சு. இப்போ நெய் சாப்பாடு ரெடி பண்ணுறதுக்கு ஸ்டவ்வை பற்ற வைக்க போகிறோம். ஸ்டவ் பற்ற வச்சாச்சு. பாத்திரத்தை ஸ்டவ் மேலே வச்சுட்டு சட்டி காய்ஞ்சதுக்கப்புறம் நம்ம நெய் போடணும். ஃபஸ்ட்டு பாத்திரம் காய்ஞ்சிருச்சு. இப்போ நம்ம நெய் போட போகிறோம். நெய் போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் நெய் காய்ஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு அதில் வதக்கணும். கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை நல்லா கண்ணாடி பதமாக கொஞ்சம் வதக்கிக்கணும். வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளி அதில் போட்டு நல்லா வேக விட போகிறோம். தக்காளி நல்லா கொஞ்சம் வெந்ததுக்கு பிறகு இப்போது வெங்காயம் தக்காளி நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம பட்டை கிராம்பு லவங்கம் இதெல்லாம் நம்ம கொஞ்சம் வாசத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா வதக்கணும். வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா வாசம் வரும். வாசனதுக்கப்புறம் இப்போ நம்ம அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு வெங்காயம் பேஸ்ட்டு இப்போ போட்டு நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். பச்சை மிளகா இப்போ இதை மாதிரி 2 கீறி வச்சுருக்கோம். எல்லா பச்சை மிளகாயும் இப்போ நம்ம தக்காளியில் போட்டு இதையும் போட்டு எல்லாரையும் ஒன்றா கிண்டி விட போகலாம். தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை மிளகாய் எல்லாம் போட்டால் பேஸ்ட் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச கொத்தமல்லியும் புதினாவும் போட்டு நல்லா அதில் வதக்க போகிறோம். வதங்கிய பிறகு வதங்கிடுச்சு. வதங்கிய பிறகு தயிர் நம்ம 2 ஸ்பூனு சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு லெமன் நம்ம எடுத்து வச்ச லெமன் 2 ஸ்பூனு சாறு எடுத்தது 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். தயிர் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும். அதுக்காக 2 ஸ்பூன் ஜாயின் பண்ணியிருக்கோம். சால்ட் 1 கிலோ பாஸ்மதி ரைஸுக்கு 3 டீஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ மசாலா எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம 1 கிலோ பாஸ்மதி ரைஸுக்கு 4 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு தண்ணி கொதிச்சது பிறகு பாஸ்மதி ரைஸு போடலாம். தண்ணி கொதிச்சிச்சான்னு நம்ம பார்க்க போகிறோம். நல்லா கொதிச்சிருச்சு.
நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இப்போ நம்ம வந்து பாஸ்மதி ரைஸு ஊற வச்சது 1 hour ஊற வச்ச ரைஸ் வந்து இப்போ வந்து நம்ம தண்ணியில் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். கொதிச்சுட்டு இருக்க தண்ணியில் வந்து ரைஸ் வந்து நம்ம போட்டு நல்லா வேக விட போகிறோம். பாஸ்மதி ரைஸ் வந்து இப்போ நம்ம போட்டாச்சு. மசாலா தண்ணி கொதிச்சுட்டு இருக்கிறதுல நம்ம இப்போ கிண்டி விட்டு நம்ம வந்து மூடி வச்சு மூட போகிறோம். ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம். சாப்பாடு நம்ம வெந்துச்சான்னு பார்ப்போம். சாப்பாடு வந்து நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். சாப்பாடு வந்து கொஞ்சம் லைட்டாக தண்ணி இருக்குது. அதனால் நம்ம இன்னொரு டைமு கொஞ்சம் நல்லா கிளறி விட்டு மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் ஒரு 3 minutes அப்படியே வைப்போம். அது வந்து தண்ணி வந்து இஞ்சிரும். இதுனதுக்கப்புறம் நம்ம வந்து பார்ப்போம் சாப்பாடு நல்லா வந்திருக்கும். சாப்பாடு இப்போ வெந்துருச்சான்னு பார்ப்போம். நல்லா வெந்து வந்துருச்சு. நம்ம வந்து இப்போ ஒரு பிளேட்டில் எடுத்து சாப்பாடு வந்து நம்ம போட போகிறோம். நெய் சாப்பாடு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதோட வந்து சிக்கன் கிரேவி இல்லை மட்டன் கிரேவி வச்சு சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் உங்கள் வீட்டை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.